வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஒரு ஸ்பெஷல் நாளை கொண்டாடுறாங்க. ஆனா அந்த தேதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க, அந்த கதைய இன்னைக்கு நாம பார்க்கலாம். சரி, கேள்வியே இதுதான். ஏன் February 28? வருஷத்துல எத்தனையோ நாள் இருக்கு. ஆனா நேஷனல் சயின்ஸ் டேக்குன்னு இந்த ஒரு தேதிய ஏன் செலக்ட் பண்ணாங்க? ஏன்னா அதுக்கான பதில் அறிவியலையே நிரந்தரமா மாத்திடுச்சு. அது ஒரு சாதாரண தேதி இல்ல, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் சயின்ஸோட போக்கையே திசை திருப்பிச்சு. அங்கிருந்து தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. ஓகே, இந்த நேஷனல் செலிப்ரேஷனுக்கு பின்னாடி என்ன கதை மறைஞ்சிருக்கு? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த நாள்ல இந்தியா முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபீவர்னே சொல்லலாம். ஸ்கூல்ஸ்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வந்து மக்கள் கிட்ட பேசுறது, நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கறதுன்னு ஒரே அமர்க்களமா இருக்கும். ஆனா இந்த எல்லா கொண்டாட்டத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல இந்த கதையோட ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர்தான் சர் சி.வி. ராமன். 1888ல பிறந்த இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு விஷயம்தான் கூடவே இருந்துச்சு. அடக்க முடியாத ஒரு ஆர்வம். வானம் ஏன் நீளமா இருக்கு, கடல் ஏன் நீளமா தெரியுது, இப்படி கண்ணுல பாக்குற எல்லாத்தையும் பத்தியும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஃபுல் டைம் சயின்டிஸ்ட் கிடையாது. பகல்ல பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஆஃபீஸர். ஆனா ஆஃபீஸ் முடிஞ்சதும்தான் அவரோட உண்மையான வேலையே ஆரம்பிக்கும். கொல்கட்டாவுல ஒரு சின்ன லேப்ல தன்னோட சொந்த காசுல சயின்ஸ்காக ராப்பகலா உழைச்சாரு. யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நாம கதையோட மையப்புள்ளிக்கு வரோம். ஒளி, அதாவது லைட்டோட மர்மமான குணங்களை புரிஞ்சுக்கிறதுல ராமனுக்கு பயங்கர ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வம்தான் எல்லாத்தையும் மாத்த போற ஒரு முக்கியமான தருணத்துக்கு அவரை கூட்டிட்டு போச்சு. முதல்ல லைட் ஸ்கேட்டரிங், அதாவது ஒளி சிதறல்னா என்னன்னு சிம்பிளா பாத்துருவோம். ஒரு லைட் பீம் ஏதாவது ஒரு பொருள் வழியா போகும்போது அந்த பொருளோட மூலக்கூறுகள் மேல பட்டு சிதறும் இல்லையா? பெரும்பாலான லைட் நேரா போயிடும், ஆனா ரொம்ப கொஞ்சமா சிதறும். அந்த சின்னோண்டு சிதறல்ல தான் ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருந்துச்சு. இப்போ பாருங்க, அதுவரைக்கும் சயின்டிஸ்டெல்லாம் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, ஒளி சிதறும்போது அதோட தன்மை மாறாது, அதாவது வேவ்லெங்த், எனர்ஜி எல்லாம் அப்படியே தான் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா ராமன் ஒரு புரட்சிகரமான விஷயத்த கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, சிதறின ஒளியில ஒரு சின்ன பகுதி அந்த மூலக்கூறுகள் கிட்ட அதோட எனர்ஜிய கொடுத்துட்டு இல்லனா வாங்கிட்டு தன்னோட நிறத்தையும் ஆற்றலையும் மாத்திக்குது. வாவ்! இதுக்கு பேர்தான் ராமன் எஃபெக்ட். அந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு நடந்த நாள் வேற ஏதும் இல்ல, February 28, 1928. இப்போ புரியுதா நம்ம ஏன் இந்த தேதியை இவ்ளோ கொண்டாடுறோன்னு? இந்த கண்டுபிடிப்புக்கு ராமன் எஃபெக்ட்னு பேர் வச்சாங்க. இது நிஜமாவே உலக அளவுல இருந்த ஒட்டுமொத்த சயின்டிபிக் கம்யூனிட்டியையும் ஒரு உலுக்கிடுச்சு. இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் எவ்ளோ பெருசுன்னா, யோசிச்சு பாருங்க. 1928ல கண்டுபிடிச்சாரு. 2 வருஷத்துல 1930லயே அதுக்கு உலகத்தோட மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. அதுவும் சும்மா ஒரு நோபல் பரிசு இல்ல. சயின்ஸ்ல எந்த துறையா இருந்தாலும் சரி, நோபல் பரிசு வாங்கின முதல் வெள்ளையர் அல்லாத விஞ்ஞானி, முதல் ஆசிரியர் நம்ம சி.வி. ராமன் தான். இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பெருமையான தருணம். அந்த பரிசை வாங்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகளை கேளுங்க. நான் எனக்காக மட்டும் பெருமைப்படல, இந்தியாவுக்காகவும் கிழக்கு நாடுகளுக்காகவும் பெருமைப்படுறேன்னு சொன்னாரு. இது அவரோட தனிப்பட்ட வெற்றியா மட்டும் பார்க்கப்படல, இது மொத்த இந்தியாவுக்கும் கிடைச்ச வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. இந்த கண்டுபிடிப்பு நடந்து பல வருஷங்களுக்கு அப்புறம்தான் இத கொண்டாட ஒரு நேஷனல் டே கொண்டு வந்தாங்க. ஏன் இவ்ளோ லேட்டா? சொல்லப்போனா, சுதந்திரத்துக்கு அப்புறம் அறிவியலுக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பா இளைஞர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. அந்த கேப்பை சரி பண்ணத்தான் 1986ல ராமன் எஃபெக்ட கௌரவிக்கிற மாதிரி ஒரு நாள் வேணும்னு பரிந்துரை செஞ்சாங்க. அதோட விளைவுதான் February 28, 1987ல நாம கொண்டாடின முதல் தேசிய அறிவியல் தினம். இந்த நாளோட ஒரே ஒரு முக்கியமான இலக்கு என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை ஒவ்வொரு இந்திய இளைஞர் மனசுலயும் அறிவியலை பத்தின ஒரு ஆர்வத்தீய பத்த வைக்கிறது தான். சி.வி. ராமன் மாதிரி நீங்களும் சாதிக்கலான்னு சொல்றது தான். சரி, இந்த ராமன் எஃபெக்ட்ங்கிறது வெறும் ஹிஸ்டரி புக்ல படிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அது இன்னிக்கும் இப்போ நாம வாழ்ற இந்த வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு.
இன்னைக்கு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிற டெக்னாலஜியை வச்சு என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? கேன்சர் செல்களை கண்டுபிடிக்கிறாங்க, செவ்வாய் கிரகத்துல இருக்கிற பாறைகளை அனலைஸ் பண்றாங்க, மருந்துகளோட தரத்தை செக் பண்றாங்க. அட, பழங்கால கலைப்பொருட்களை சேதப்படுத்தாமலே ஆய்வு செய்ய முடியுது. பாருங்க, கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சும் அவரோட கண்டுபிடிப்பு எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ இந்த கதை மூலமா நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? பெரிய பெரிய சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகளுக்கு பெரிய சாம்ராஜ்யங்களோ கோடிக்கணக்கில் பணமோ தேவையில்ல. அடக்க முடியாத ஆர்வமும் விடாமுயற்சியும் இருக்கிற ஒரு சூப்பரான மனசு இருந்தா போதும். சி.வி. ராமன் தன்னோட ஆர்வத்தால உலகத்தையே மாத்தினாரு. இப்போ இது கேட்டுக்கிட்டு இருக்க உங்களோட ஆர்வம் அடுத்ததா எதை கண்டுபிடிக்க போகுது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.